ப்ரோ தான் எதனா பண்ணணும். ஏன்னா புஷ்பா படம் வரதுக்கு இன்னும் இல்ல இல்ல 2 இல்ல வாரம் தான் இருக்கு. இல்ல ப்ரோ, அது இருக்கு, இது 2 வாரம் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னா, இந்த வாரத்துல சில படங்கள் வந்து எந்த எத்தனை எத்தனை வாரம் வரைக்கும் கான்ட்ராக்ட்ல ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் நான் குறிப்பிட்ட ஒரு படத்தை சொல்றேன். அதெல்லாம் இந்த வாரம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வாரம் நம்ம படத்தை ஓட்டுறோம். ஏன்னா புஷ்பா வர வரைக்குமே தேட்டர் பார்த்த படத்தை திருச்சி பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் கங்குவா வந்து புஷ்பா வரைக்கும் தேட்டர்ல இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் வந்துருவாங்க. பட் அது வரைக்கும் தியேட்டர்ல ஓடும். பட் ஆனா ஆடியன்ஸை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னா, நம்ம பண்ற சில சில விஷயங்கள், ப்ரொமோஷனு, நல்ல டாக் இருந்தா மட்டும்தான் உள்ள கொண்டு வந்து அந்த டேட் வரைக்கும் ஓட வைக்க முடியும். அதான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா என்னோட டார்கெட் அந்த ஈவினிங் ஷோ தான் நிறைய பேர் டார்கெட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு கிடைச்சாகணும். இன்னும் இருக்க 2 எந்த வீக்ல இடத்துலயுமே வந்து உங்க ஏரியா சைடு எங்கேயுமே ஈவினிங் ஷோ இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ ஈவினிங் எந்தெந்த ஷோ ஷோவே இல்ல. இருக்கு? எந்தெந்த ஷோ இருக்கு? மேட்னி இருக்கு, எல்லா சைடும் நைட் ஷோ தான் 2 இருக்கு. மணி ஷோ இல்ல 10 மணி ஷோ தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. மேட்னி மதியம் ஷோ, அதுக்கப்புறம் நைட் ஷோ தான். உங்களுக்கு ஈவினிங் 2 தான். ஷோவே இல்ல. ஆமா. இல்ல இல்ல பிரதர், அந்த அதை மட்டும் சொல்ல 6 மணி ஷோ எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மொக்க தேட்டர் இருக்கும் பாருங்க, ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அந்த மாதிரி மொக்க தேட்டர்ல தான் வந்து நம்மளுக்கு ஷோ கிடைக்குது. ஆனா பாலனா தான் சொன்னீங்க. இல்ல நீங்க நீங்க என்ன பண்றீங்க காப்பான் ப்ரோ? ஸ்ட்ரைட்டா பஸ் பிடிச்சு ஃபேமிலியோட மதுரைக்கு வந்துருங்க. காப்பானே, நீ ஒரு தியேட்டர் ஓபன் பண்ணு. அந்த அளவுக்குலாம் இல்ல பாலானா. நம்ம கலெக்ஷன் அடி வாங்குதுல, அதுக்கு தான் நான் சொல்றேன் நானு. அது எல்லாமே வந்து அவங்கதான் முடிவு பண்ணோம். நம்ம முடிவு பண்ணி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. கரெக்ட் தான். பட் வர வீக்கெண்டாச்சும் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை தான் நான் சொல்ல பாலா வரேன். ப்ரோ, இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் காத்திருக்கோம் இத்தனை மக்கள். விட்டா சொம்பலா எடுத்துட்டு வந்து கொடுத்து வேணா பஞ்சாயத்து போன சொல்லுங்க போல தேடி. ஆமா, நீங்க தான் நாட்டாம இப்போதைக்கு. நம்ம படத்தை நம்மளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாசிட்டிவா மாத்தணும்ல. அது ரைட்டு. அதுக்கு சாயங்கால ஷோ எங்கன்னு கேக்குறாரு அவரு. அவர் ஏரியால சாயங்கால ஷோ போடலாம், அதான் எங்க ஏரியால எல்லாம் போட்டிருக்காங்க, வாங்கன்றேன் மதுரை கிளம்பி. இங்க சென்னையிலே கம்மி, ஈவினிங் ஷோவே கம்மி. நீங்க டிக்கெட் நியூ புக் மை ஷோல எல்லாம் போய் பாருங்க ப்ரோ. இங்க எல்லாமே எல்லா ஷோவுமே ஓடுது ப்ரோ. அதுதான் ப்ரோ, அங்க ஓடுது. இங்க சென்னையில வந்து மெயினா வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அதுதான். அது அப்படியே அந்த மெயின் சிட்டில ஏன் அப்படி பண்றாங்க? அதுதான் என்னன்னு தெரியல. இன்னொரு கடுப்பு என்னன்னா, நைட் ஷோ போடுறாங்களே, முதல்ல வந்து நைட் ஷோ ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 9:30 ஸ்டார்ட் ஆகும். இப்பெல்லாம் நைட் ஷோ போய் பார்த்தோம்னா 10 மணிக்கு தான் ஸ்டார்டே ஆகுது. 10 மணிக்கு மேலதான் ஷோவே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போய் 10 மணிக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறோம்னா 10 மணிக்கு அங்க போயிட்டு உக்காந்து 10:15 படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி ஆகுது படம் முடியறதுக்கு மட்டுமே. அந்த டைம்ல அது மாதிரி வரதாவும் இருக்கு ஒரு ப்ராப்ளம். ஆமா, மறுநாள் வேலைக்கு பாப்பானா இல்ல நைட் ஷோ படத்துக்கு பாப்பானா? இப்ப நேத்து பார்த்தேன். இப்ப நான் நேத்து பார்க்கும்போது பார்த்தேன்னா ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தாங்க நிறைய பேரு, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க அந்த நான் பார்த்த தேட்டர்ல. பாலா ப்ரோ தான் கொஞ்சம் ஸ்டூடியோ கிரீன் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி அந்த ஈவினிங் ஷோவை. ஆமா, பாலானா தான் பேசணும். எல்லாரும் ஓட்டு போடுங்க பாலானனுக்கு. சைலண்டா இருக்காரு அவர். சைலண்ட் தான் ப்ரோ வைலண்ட். இப்ப நானும் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்குமே வந்து ஈவினிங் ஷோ கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. இது தஞ்சை 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 அருண் ப்ரோ, உங்க இதுலலாம் கரெக்டா போகுதா ப்ரோ ஷோ? ஒழுங்கா போயிட்டு தான். ஓகே, ஈவினிங் ஷோ இருக்குல்ல தானே ப்ரோ? இருக்கு. சிங்கிள் தியேட்டர் தானே, சிங்கிள் ஸ்கிரீன். இல்ல ப்ரோ, ஒரு அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப இல்ல ஒரு ஏரியால ஒரு 2 தியேட்டர் இருக்குன்னு வையேன், அதுல வந்து பேச்சுவார்த்தை மாதிரிதான். இப்போ ஒரு தியேட்டர் நான் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி நான் அமரனே போட்டுக்கிறேன்னு ஒத்துக்குன்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஷோஸ் வந்து அமரனே போட்டுக்கிற மாதிரி அப்படிதான் கொடுத்துருக்காங்க சில பேர்கிட்ட.
இன்னொன்னு வந்து இன்னொரு தியேட்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளது போட்டுக்கிற மாதிரி. அப்படி அதுக்கு ஒத்து வரலன்னா இதுல 3 ஷோ, நம்மளது 3 ஷோ, அவங்களுக்கு 2 ஷோ, அது மாதிரி தான் கொடுத்து இப்ப தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. பாலா ப்ரோ எதனா பேசுங்க ப்ரோ. ஒர்க்குக்கு போயிட்டாரா? ஹலோ கேக்குதா ப்ரோ? ஐ கேக்குதா எதனா பேசுறது? ஹலோ கைஸ். பாலா நான் சைலண்டா இருக்காரு. அவர் ஹலோ, தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பேசுற கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது சொல்லுங்க. நைஸ் நைஸ் நைஸ். அன்பாவே இருப்போமே. பாலா 2 சரக்கு வாங்கிட்டா எவ்வளவு அன்பா வேணா இருக்கலாம். வெறி எங்க பார்த்த படம்? நான் கொச்சியில பார்த்தேன்டா. எப்படி ப்ரோ இருந்தது செலிப்ரேஷன்ஸ்? அந்த ஃபர்ஸ்ட் டே தான். இல்ல ஓப்பனா ஃபர்ஸ்ட் ஷோவா? சொல்றேன்னா, நான் எனக்கு எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்கல ஆக்சுவலா. எனக்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டான். உங்களுக்கே இல்லையா? ஸ்பீக்கர் ஆகட சேஷா அவர்களே ஸ்பீக்கர் ஆக்கவும், சேஷான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க. இருக்கா போஸ்ட்? அக்செப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ரோ ஜெரி ப்ரோ உங்களுக்கே இல்லைன்னு இருக்காங்க, கொச்சியவே கொளுத்த வேண்டிதானே ப்ரோ? கொச்சியை கொளுத்தி இருந்தா ஜெரிய பூச்சி தலையை கொளுத்திட்டு இருப்பாங்க அங்கேயே. பேசுங்க, சைலண்டா இருக்கிய. ப்ரோ கேக்குதா கேட்கலையானே தெரிய மாட்டேங்குது. கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. உன் பேர் என்ன? ஓ மேனு பேர் சதீஷா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே பிரேக் ப்ரோ. என்ன ப்ரோ அதுக்குள்ள மறந்துட்டே ப்ரோ? என்ன ஒரே தட்டில் சாப்பிட்டோம். இங்க யார் யார்கிட்ட பேசுறியா தெரிய மாட்டியா? யார் யாரு உன்ட்டனா அதிகமா பேசினா இல்ல மாதிரி. சரி சரி. சரி பெரிய ஆளா ஆயிட்டா அப்படிதான். அதாவது யாரும் நான் ஒரு கண்டுக்க ட்வீட்டை மாட்டாங்க. ஷேர் பண்றேன். அந்த ட்வீட் எல்லாரும் ஷேர் பண்ணி பயங்கர ஃபேமஸ் பண்ணுங்க. பயங்கரமா ஃபேமஸ் பண்ணா அது என்ன மாதிரி ட்வீட்டு? பயங்கரமான ட்வீட். மேல பார்க்கவும். மேல பாருங்கப்பா. பாருங்கடா பாருங்கடா. கண்டிப்பா படம் ஒழுங்கா வரலன்னா அடிப்பானுங்க. நீ எந்த ஊரு ப்ரோ ஜெரி ப்ரோ? நான் எப்படி சொல்றது, பஞ்சாப். பஞ்சாப் லாரியில வருவோம் நாங்களாம். ஆழத்துக்கு போட்டு வந்துருவேன் மதுரையில இருந்து வீச்சர் வாளோட. வாயா வாயா வாயா. சிங்கி கெட்டப்லயே வருவேன். அப்புறம் இல்ல மேம் பஞ்சாப் ஹோ, சேஷா ஷெட்டி ஃப்ரம் ஹைதராபாத். கொல்கத்தாக்கு காப்பு கட்டின மாதிரி நீ பஞ்சாப் கூட்டின்னு போய் ஏதோ காப்பு கிப்பு கட்ட போற. ஆமா.
எவ்வளவு திமிர் இருந்தா ஜெரி ப்ரோவுக்கே கொச்சியில ஃபேன்ஸ் ஒரு டிக்கெட் இல்லைன்னு இருப்பாங்க. ப்ரோ இதை நான் சும்மா கால் விடக்கூடாது பண்ணேன். ப்ரோ. கால் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஒரு 2 டிக்கெட் வேணும், இல்ல 4 டிக்கெட் வேணும்னு சொன்னேன். ம். இல்ல எல்லாமே க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப சங்கடமா போச்சு. அதுக்கப்புறம் பிவிஆர்ல போய் பார்க்க வேண்டியதா போச்சு. அந்த சனிங்களோட போய் பார்த்தனாலதான் போல எனக்கு கடுப்பாയി போச்சு. ஒருத்தன் கூட கத்த மாட்டேங்கிறான். ஏதோ பெரிய எலைட் மயிருங்க அப்படின்னு நினைப்பவங்களுக்குலாம் அதுதான் ப்ரோ, எல்லாம் ஒரு செம சிலர் காண்டு. நம்ம இதுலயே இருக்காங்க. ஏன்னா ரிச் நாங்கெல்லாம் என்ன டீசெண்டா தான் ரிச்சு பார்ப்போம். வச்சு ஒருத்த நாங்க கார்னர்ல இருந்து அப்படியே பாப்கார்னே கையில சாப்பிட மாட்டோம், வாசின்னு டிஷ்யூ இருக்கிறான். போட்டு தான் எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு செம காண்டாயி போச்சு ஆக்சுவலா. பட் நிம்மதியா படத்தை பார்க்க முடிஞ்சுச்சு, அது வேற ஒரு விஷயம். ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான். ஆமா, ஏன்னா நிம்மதியா பார்க்க முடிஞ்சுச்சு. தலைவா அப்படின்னு வந்து கத்த கூட முடியல. ஏன்னா ஏதோ ஆக்வர்டா இவனுங்கெல்லாம் என்ன. நான் வந்து அது அந்த பையன்லாம் சாக்ல அந்த சார்கோல்ல வந்து ட்ரெயினை வந்து வரையும் போதே அந்த உள்ள பிஜிஎம் இருக்கிற ஃபேனிஸ் எல்லாம் வந்து அப்படியே பொட்டி வெளியே தெரிச்சு அப்படியே தலைவா அப்படின்னு கத்துறோம்னு பாக்குறேன். ஏன்பா எல்லாருமே கால் மேல காலை போட்டு ஏதோ பெரிய ஏதோ வந்து நீ கத்த ஐநா வேண்டியதானப்பா, சபையில இருக்கிற மாதிரி இருக்கானுங்க. நீ கத்த நான் வேண்டியதானே? கத்துனேன். எல்லாமே என்ன திரும்பி பாக்குறானுங்க. எனக்கு ஒரு மாதிரி பாக்கட்டும், ஆயிடுச்சு. என்னடா நீயும் கத்து. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி. விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்தின்னு தான் இருந்தேன். அது நீ ப்ரோ, நான் கிடையாது ஆக்சுவலா. கைஸ், நான் இன்னைக்கு ட்ரிம்டு வெர்ஷன் பார்த்தேன் ஆக்சுவலி. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? என்ன ப்ரோ, என்ன மாதிரி ட்ரிம் பண்ணிருக்காங்க? கரெக்டா இருக்கா? எவ்வளவு சாங் தூக்கிட்டாங்க, எவ்வளவு சாங் ஃபுல்லா தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த கேஎஸ் ரவிக்குமார் செகண்ட் பவுண்டி கூப்பிடுவார்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தூக்கிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இது அந்த சூர்யா திஷா பட்டானி போர்ஷன் இருக்குல்ல, அதுல அதை ஒருத்தனை 2 பேரும் செயின் புஷ் இழுத்துட்டு வருவாங்களே, அதுல கொஞ்சம் தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கார்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டு தூக்கிட்டாங்க. மொத்தமா சொல்லணும்னா திஷா பட்டானியை படத்துல இருந்தே தூக்கிட்டாங்க. ஆமா, நல்ல வேலை நானு எல்லாத்தையும் தூக்குறதுக்கு முன்னாடி நேத்து நைட்டே பாத்துட்டேன் நான் எல்லாத்தையும். ப்ரோ சவுண்ட் எப்படி ப்ரோ மாத்திருக்காங்க மறுபடியும்? இல்ல ப்ரோ, சவுண்ட் அதே மாதிரி தான் இருக்கு, ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் அதுவும் இல்ல ப்ரோ. ஆனா நான் பார்த்தேன் ப்ரோ, நம்ம அயன் சூர்யா ப்ரோ, நான் அங்க வெற்றியில பார்த்தேன். அங்க பார்த்தோம்ல நம்ம. இல்ல எனக்கு சவுண்ட்னா எனக்கு புரியல. அது எது உங்களுக்கு எல்லாருக்கும் எரிச்சலா இருக்குன்றீங்க? நான் நேத்தும் பார்த்தேன், எனக்கு எதுவும் தெரியல. எஃப்எஃப்எஸும் பார்த்தேன். இல்ல அது ஆக்சுவலா என்ன கதைனா, சவுண்ட் எவ்வளவு கம்மி பண்ணி வச்சாலும் கத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கத்திட்டு தான் இருக்காங்க, அதான் ஃபேக்ட். ஸோ சவுண்ட் கம்மி பண்றதாலனா ஒன்றும் ஆகாது, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. அதுதான் இங்க ஃபீல் பண்ணேன். கம்மியா தான் இருந்தது டு பி ஆனஸ்ட் சவுண்டு. பட் படம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இல்ல நான் வந்து சென்னை குரோம்பேட் வெற்றியில பார்த்தேன். அங்க வந்து எனக்கு சவுண்ட் வந்து, அதுவும் இல்லாம நான் ஃப்ரண்ட் ரோ, நான் எடுத்த சீட்டு பின்னாடி. ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது முன்னாடி. அதனால அங்க போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனா எனக்கு சவுண்ட் எல்லாமே பேஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது, சவுண்ட்லாம் நல்லா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இங்கே உள்ள வெற்றியில சவுண்டு வால்யூம் குறைச்சதுக்கு அப்புறம் போனேன், ஃபேமிலியோட பாக்குறப்போ பேஸே கம்மியா இருந்துச்சு, சவுண்ட் எல்லாமே நார்மலா இருந்தது. அது பாக்குறதுக்கே ஒரு கொஞ்சம் வேற இல்ல ஃபீல் எனக்கு இருந்தது. அந்த 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 ஒண்ணு மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. என்னன்னா நம்ம தியேட்டருக்கு போறதே அந்த ஃபுல் சவுண்ட் சிஸ்டத்தோட அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தான் நம்ம போறோமே. இவங்க ஆமா, அதே வந்து அதுதான் ஒரு போறேன். ஒரு நெகட்டிவா சொல்றாங்கன்ற போது அதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு நான் அவ்வளவு டயர்டா எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தப்பையும் இல்ல எஃப்டிஎஃப்எஸ் அன்னைக்கு அவ்வளவு டயர்டா பார்த்தேன், எனக்கு அப்பயும் எதுவுமே தோணல. நேத்து தான் நான் படத்தையே ஆக்சுவலா முழுசா பார்த்திருக்கேன்னு. நான் சொல்ல போனா இந்த ட்ரெயின் சீன்லாம் நீங்க சொல்றீங்களா, அதெல்லாம் நான் வந்து கிளிப்பிங்கா போட்டும் போது இதெல்லாம் எப்படா வருதுன்னு தான் பார்த்தேன். நேத்து போய் தான் டைட்டில் கார்டுல இருந்து முழுசா அந்த எண்டு வரைக்குமே படத்தையே பார்த்தேன். எனக்கு அது மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல. அந்த சவுண்டுன்றீங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல சுத்தமா. இல்ல ப்ரோ, சவுண்டுன்றது வந்து அவங்க, அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா சீன்ஸும் கிடையாது, அந்த ஒரு சில குறிப்பிட்ட சீன்ஸ் வந்து அவங்க பேசுற சவுண்ட்ஸும். இதே சவுண்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து சிங்கம் 3க்கும் வந்து இதே தான் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க தெரியுமா? அவனுக்கு வந்து படத்தை எதனா அடிக்க முடியலன்னா எடுத்த உடனே வந்து என்ன பண்றானுங்கன்னா கத்தினே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இதே மாதிரி சேம் பேட்டர்னே எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வரானுங்க. கத்திட்டே இருக்காங்கன்ட்டு தூக்கிட்டு வரானுங்க. அதையும் நான் திங்க் பண்ணேன். பட் ஆனா ஃபேமிலி சொல்றாங்க, அதனாலதான் அவங்க அந்த 2 பாயிண்ட் இது பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக. அதாவது இல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், பிவிஆர்ல படம் பார்த்தும்போது கூட எனக்கு வந்து அது பெரிய சவுண்ட்லாம் அப்படிலாம் இல்லை. இது ஏதோ வந்து அன்வான்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா அவங்க அப்படி கத்துறனால மேபி இருக்கலாம். சேஷா சொன்ன மாதிரி லைக் அந்த மாதிரி தனியாலாம் தெரியல. அதுதான் ப்ரோ. இல்ல நார்மலாவே டிஎஸ்பி அவரோட சாங்ஸ் எல்லாமே பேஸ் ஒரு இதாவே தான் இருக்கும். அந்த
அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும் டம்மு டம்முன்னு. அப்படி இருக்கிறப்ப அவங்க கத்துறதுமே அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. மத்தபடி ஆனா அத யாருமே பெருசா நெகட்டிவா சொல்லல. அது கொஞ்சம் இருக்குன்னு தான் சொன்னாங்க. இல்ல இதுக்கே ஆனாலுமே அதுக்கே கத்துறாங்கன்றாங்கண்ணா. ட்ரைபல் அப்புறம் பீப்புள் அந்த இன்னொரு ஃபார்மட் இருக்குல்ல, சீட்டு கீழே இருந்து சவுண்ட் வருமே, அது என்ன டி 6Dயா 8Dயா அது ஒரு டி சொல்லுவாங்களே 4DX ப்ரோ 4D 4D. 4D. இப்ப அதெல்லாம் இப்போ எப்படி போய் பாப்பானுங்க? இதுக்கே கத்துறேன்றாங்கன்னா அப்ப இல்ல ப்ரோ அதெல்லாம் அந்த 4DXல ஃபார்மட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அது வந்து அதுல அதுல 4DX சூர்யா அண்ணா எதுக்குன்னா நடிக்க மாட்டார்ல ப்ரோ. இல்ல இந்த இல்ல படத்து இல்ல இந்த இந்த 4DX வந்து ம் 4DXல வந்து தண்ணியில போனா அப்படியே தண்ணி எல்லாம் வந்து கால்ல கையில அது எல்லாம் வந்து படும் இல்ல ஆக்சுவலா. அது வைப்ரேஷன் சொல்ல சேர் நானு எல்லாமே அப்படியே சவுண்டுக்கு வைப்ரேட் ஆகும் சொல்றேன். தானே. சவுண்டுக்கு சொல்றேன் நானு. சவுண்ட் அவ்வளவு கம்மி 14 வந்தபோது அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் பிரதர். இப்போ வந்து அங்க வந்து கங்கோ வந்து வெட்டுறாங்க அப்படின்னா நம்ம சேர் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகும், சேர் கீழே வைப்ரேட் ஆகும். முதுகுல குத்துறாங்க அப்படின்னா முதுகுல வந்து வைப்ரேட் ஆகும். இப்ப இல்ல அப்படித்தானே சேஷா? ப்ரோ சேஷாக்கு தெரியுது. நான் ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. சரி விடுங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது நீங்க பாத்தீங்கன்னா மன்னிப்பு சாங் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ல ஒரு சைலண்ட் மூமெண்ட்டே ஒரு 3 இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஒரு செகண்ட் 2 செகண்ட் மட்டும்தான். மத்தபடி படம் வந்து ஃபுல் பேக்டு சவுண்டு தான். ஸோ இது குறையா சொல்றவங்க சொல்லலாம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வால்யூம் கம்மி பண்ண சொல்றாங்க. ஆனா ஸோ முடிஞ்ச ப்ரோ என் அப்படின்னா வாழ்க்கையிலேயே இங்க நான் ஓவர்சீஸ் இல்ல அப்படின்னா இது சவுண்டே இல்ல ப்ரோ எனக்குண்ணா. ஆனா என் ஃபீல் ஆச்சு. வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு 3D படம்லாம் எங்க அப்பாவே அதான் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு 3D படம் அவத்தார்ல கூட இல்லடான்னு. இல்ல அது வந்து ஆக்சுவலா 100க்கு 150% உண்மை. நேத்து என் பொண்ணு நான் அந்த ஆடியோ கூட குரூப்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நேத்து பாத்துட்டு வந்து அவகிட்ட எதுவுமே கேட்கல. அவளா வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட ஆமா கங்குவா எதிரில வருதுமாவாம். அந்த 3D எஃபெக்டா அவளுக்கு ஃபீல் ஆயிருக்கு போல அந்த சின்ன கண்ணாடில. அம்மா கங்குவா எதிரில வருதுமா அப்படின்றா அவ. அவளுக்கு இப்பதான் 2.5 வயசு தான் ஆகுது. அவளே வந்து அந்த 3D எஃபெக்டா அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ சொல்றா. அந்த நான் ஆடியோ கூட நேத்து குரூப்ல போட்டிருப்பேன். நான் அந்த நேரத்துக்கு போட்டிருப்பேன். 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ போட்டிருப்பேன் நான். இதையும் திரும்ப கேட்டேன் நான், என்னமான்னு கேட்டா இதை சொல்றா அவ, எதிரில வருது அதான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ. அதான் ப்ரோ அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப லைக் பண்றாங்க ப்ரோ. அதை 3Dயை லைக் பண்றாங்க. ஏன்னா என்னோட மாமா பையன் வந்தான். அவன் பாப்கார்ன் சாப்பிட்டே பார்த்துட்டே இருந்தான். டக்குன்னு அப்படியே பதறிட்டான். அந்த புல்லட் வந்து கண்ணில் படுற மாதிரியே இருந்துச்சுன்றான். அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு 3Dலாம். கரெக்ட் தான். அந்த மரத்துல அடிக்கிறப்ப அந்த ஒரு சில இதெல்லாம் செதறி வர்றப்ப அது ரியலா தான் இருந்துச்சு. ஆமா, செம்ம சூப்பரா இருந்தது. ப்ரோ நானே அது ஃபீல் பண்ணேன் ப்ரோ. அந்த கிளாஸ்லாம் அந்த அப்படியே உடஞ்சு வரும்போது. தற்கூரி பிஸ்மி இருக்கான் பாரு, அப்படியே பச்சையே ஓக்குறான். கேட்டா வந்து 3Dன்னு சொல்லிட்டு அவங்க அது பண்ணதே நானே பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. வெறும் அந்த இல்ல அது வந்து அவன் அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டான், ஓகே. ஆனா அந்த படத்துக்கு இன்னொருத்தர் ரிவ்யூ சொல்றத வந்து இவன் குறை சொல்றதுதான் கடுப்பா இருக்கு எனக்கு. அதுதான் சொல்றேன். ஆனா எந்த வீடியோல யார பத்தி பேசினாலும் இவனுக்கு வந்து அவன் மேல வன்மம், அவனுக்கு வந்து இவன் மேல வன்மம், இவன் பொண்டாட்டி அவனுக்கு கூட்டுன்னு ஓட்டான், அதனால வன்மம் அப்படின்ட்டு இப்படியே வன்மம்னு பேசிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு தான் ஆக்சுவலா சூர்யா அண்ணா மேல அவ்வளவு வன்மம். எதுக்கு எடுத்தாலும் சூர்யா அதே மாதிரி இந்த ப்ளூ சட்டை மாறணும் சம்பந்தமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவரோட போஸ்ட போட வேண்டியது. இதே மாதிரி இவனுங்க தான் வன்மத்துல சுத்தின்னு இருக்கானுங்க. அதுதான் பிஸ்கட் போட்டு விட்டு அனுப்பணும். அதான் ஒரே வழி. இல்ல அந்த பிஸ்மிக்கு என்ன பண்ணாங்களா? ஏன் அவ்வளவு வன்மத்துல சுத்தி? காசு எதுவும் தரணுமா இல்ல என்ன ப்ராப்ளம்? உங்க ஏரியாக்கு டைகர் பிஸ்கட் அந்த மாதிரி எதனா கோல்டு காயின் வேணுமா? கோல்டு காயின். நாய் பிஸ்கட் தான் போடணும் அவனுக்குலாம். கோல்டு காயின்லாம் கிடையாது. அவன் பார்த்த வேலைக்கு நாய் பிஸ்கட் தான். அதுக்கே நாய்க்கு நிறைய போட்டுட்டு இவனுக்கு கொஞ்சோண்டு தான் போடுவேன் நான். டேக் எல்லாம் ஓட்டுறான். எனக்கு அதான் வேற புரியல. டேக் வேற போல டிசாஸ்டர் டேக் போடுறான் பாத்தீங்களா? ப்ரோ விவேக் ப்ரோ அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ. என்னால காட்டுது அக்செப்ட் பண்ண முடியல. எதுக்குன்னு தெரியல. ரொம்ப பேர் அக்செப்ட் அது பண்ண முடியாது. ஃபுல்லா இருக்கு. இன்னொரு ஆளுக்கு கோவஸ்ட் கொடுங்க. சரி ப்ரோ. அப்ப நீங்க கூட பேசுங்க. யாருன்னா வர்றவங்க பேசட்டும். நான் அப்படியே கிளம்புறேன். தனிமை காதலன்கிற கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கொடுக்க முடியல. இல்ல இவனுங்கெல்லாம் பாசிட்டிவா கொண்டு வரணும்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? நம்ம எல்லாம் சேர்ந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணி ஒரு கிராம்ல கோல்டு காயின் வாங்கி, இல்ல ஒரு 2 கிராம்ல கோல்டு காயின் வாங்கி ஒரு மீட்டப் ஒண்ணு வச்சு நம்ம கொடுத்துடலான்ற. யாருக்கு ப்ரோ?
இவங்களுக்கு தான் Packers இப்ப வலை பேச்சு இருக்கு, எல்லா பேக்கர்ஸ்க்கும் கொடுத்துடலாம். அந்த அந்த மீட்டை வந்து மதுரையில வச்சிடலாம் ப்ரோ. ஸ்டீவ் ப்ரோ இது அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ கோஹோஸ்ட். எனக்கு வரேன் ப்ரோ. இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், மதுரையில வைப்போம், அவனுக்கு போயிட்டு வர செலவு கொண்டு நம்ம கிட்ட கேட்பானுங்க பிச்சைக்கார நாய்ங்க. சரி சரி, அப்படியே அந்த சிவாஜி படத்துல அந்த ஆபீஸ் ரூம்குள்ள கொஞ்சம் வந்துட்டு போங்கன்ட்டு வாங்கல்ல, அதுதான் நடக்கும் அடுத்தவங்களுக்கு. அவன் ரிவ்யூ சொன்னது கூட பிரச்சனை இல்ல ப்ரோ, அந்த டேரக்டர் ரிவ்யூ சொன்னதை போட்டு நோ கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, கடுப்பாயிருச்சு. இல்ல அவர் ரீப்ளே பண்ணாரு எதிர்பார்த்திருக்கேன், அவர் கண்டுக்கவே இல்ல. போடா தாலி, நீ ஒரு ஆளுன்னு உனக்கு பண்ண வேற செய்வாங்களான்ற மாதிரி அவரு இது பண்ணிட்டாரு, இக்னோர் பண்ணி விட்டாரு. சென்னையில மழை பெய்யுதா ப்ரோ? சென்னையில இருக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? அயன் ப்ரோவே சென்னை தானே, செங்கல்பட்டோ? அயன் ப்ரோ ஆமா செங்கல்பட்டு. தனிமை காதலன் நான் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா இவனுங்கெல்லாம் ஈஸியா வச்சு ஓட போடலாம். நடுவுல கூட இந்த ஸ்ரீகாந்த் மேட்ரு ஒண்ணு பெருசாச்சு, யாருன்னா பாத்தீங்களா? ஸ்ரீகாந்த் தெரியல என்னன்னு. நந்தனன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்ரீகாந்த் மேட்ரு ஒண்ணு தெரியலையே என்னாச்சு. இவனுங்க இது மாதிரிதான் யாரோ அந்த அந்த டைம்ல கொஞ்சம் பீக்ல அந்த ஆக்டர்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் லிங்க்ல இருந்திருக்காங்க போல, எல்லாம் இந்த வரவு செலவெல்லாம் பார்த்துட்டு அதை வச்சுட்டு இவனுங்க வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்ட், நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஊரை ஏமாத்தின்னு சுத்திட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, அவன் அந்த வடை பேச்சு அதுல இருக்கிற இன்னொருத்தவன் என்ன சொல்லுவான்னா, நான் அந்த நந்தா ஷூட்டிங் அப்போ அங்கதான் நான் இருந்தேன், அங்க வந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சு. நீ யாருன்னே தெரியாதுடா எங்களுக்கு, நீ எப்படிடா அங்கெல்லாம் இருந்த, எப்படிடா நம்புறது? அதுக்கு நீங்க எதனா ப்ரூஃப் கொண்டு வாங்கடா நான் அங்கதான் இருந்தேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம். இந்த பாலா மேடை பேச்சுதான் பயங்கரம். நியாயம் கொண்ட பண்றாங்க. எங்களுக்கு எல்லாமே கொஞ்சில ஒரு அந்த நாட்டு வெடியை ஒண்ணு கட்டி விட்டுறணும், கட்டி விட்டு நடந்து போங்க. நான் என்ன மாதிரி ஐடியா இது? சூப்பரா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாரு ப்ரோ. உனக்கு பிடிக்காத வேணா இருந்தா தூக்கிட்டு வா, அவனுக்கு ட்ரை பண்ண சொல்றது இல்ல ப்ரோ. நம்ம நெகட்டிவ் பரப்புறவங்க ஒருத்தவங்க தானே சொல்ல முடியல, அதே குரூப்ல பாசிட்டிவ் சொல்றவங்க இருக்காங்க. அதான் எனக்கு பாசிட்டிவ் சொல்றவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்றவங்களுக்கு நெகட்டிவ்ஸ்ல அடிங்க. அதான் நெகட்டிவ் சொல்றவங்கள கண்டுக்கணுமான்னு கேட்கேன் நானு. கர்நாடக மாநிலம். ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. கேக்குது. என்னன்னாங்க யாரு பரத்தான படம்? ஆமாங்க, கர்நாடக மாநிலத்திலிருந்து. சொல்லுங்க ப்ரோ. நம்ம படம் என்னதான் இதுவா இருந்தாலும் இந்த விஜய் அஜித் ரசிகருங்கிறாங்க பாரு, அவங்க தான் நம்மள ஹெவியா தாக்கணும். அஜித் ஃபேன்ஸ் யாரும் இது பண்ணல ப்ரோ. இல்ல அது தமிழ்நாடுல இல்லாத இருந்திருக்கலாம். கர்நாடகால மெயின் ரிவ்யூ வந்ததே வந்து இவங்க 2 படம் தான். எங்க இதுல வந்து பாசிட்டிவ் சொன்னவங்களும் இருந்தாங்க. அஜித் ஃபேன்ஸ் யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் ரேர் தான். ஆமா உங்களுக்கு தெரியும், சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அக்கவுண்ட்ல ரீட்வீட்லாம் பண்ணி அங்க ஓகே. ஆனா இங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஓகே இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் அடிச்சாங்க. என்ன சக்தி சஞ்சான் பிரதர்? சொல்லுங்க பிரதர். எப்பா வந்துருச்சுடா அவருக்கு. இல்ல பாலாபுரம் எப்ப டைம் வரும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் கதறனே இதெல்லாம் இல்ல நான் இப்பதான் வந்து நான் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். பட் வந்து இங்க கர்நாடகால எல்லாம் வந்து அவங்க 2 ஃபேன்ஸும் அடி வந்து எங்களை மறக்க முடியாது. அவங்க தான் இவ்வளவு
அதுதான். அதாவது அதுக்கான மீன்ஸ் அடிச்சல ரிவ்யூஸ் சொல்றீங்க ரிவ்யூ சொல்றேன் நானு. ப்ரோ. நீங்க தெளிவா சொல்லுங்க, இல்லைன்னா இவங்க அதை வேற மாதிரி கூட சொல்றதுக்குலாம் ஒரு குரூப் ஓகே இருக்காங்க. ஓகே ஓகே. ரிவ்யூவில் வந்து இவங்க தான் நம்மளுக்கு வந்து எதிர்வனியாவே இருந்தாங்க. நீங்க சொல்றீங்க ஒத்தரை மட்டும் சொல்றீங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்துமே அடிச்சாங்க. இல்ல, நல்ல படத்தை இவங்க வந்து கொண்டாட வேண்டிய படத்தை வந்து மெயின் நம்ம கர்நாடகா ரிவ்யூ தான் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது, தமிழ்நாடும் சரி. ஏன்னா கேரளாவும் சரி, ஆந்திராவும் சரி, அங்க தெலுங்கு இதுதான் போவோம், மலையாளம். ஆனா கர்நாடகால தான் உங்களுக்கு தமிழ் ரிவ்யூவே போவோம். புரியுதுங்களா? அங்கதான் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு மெயினா இங்க தற்கொலைக்குன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூவே மாத்தி விட்ட ரிவ்யூவே வந்து இங்க தான், பெங்களூர்ல தான். ப்ரோ மெயினா பொலிட்டிஷியன் இறங்கிருக்காங்க ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு அது தெரியுமா மிஸ்டர் சதீஷ் ப்ரோ? தெரியும் 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 பிரதர். இருந்தாலும் மெயின் நம்மளுக்கு ரிவ்யூ வர்றது வந்து கர்நாடகால இருந்தா ரிவ்யூவே அதிகமா வர்றது. ஓகே புரியுதுங்களா? ஏன்னா இங்க ரிவ்யூ தான் அங்க அக்செப்ட் பண்றாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தாங்களா? பார்த்துட்டு இருக்காங்களா? நல்ல அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். சண்டே சண்டே நான் 11 மணி வரைக்கும் நாங்க அருணா தெரியாதுங்களை இது பண்ணிட்டு இருக்கோம், மாலை ஏத்திட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ கூட்டம் எல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. என்னன்னாக்கா அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர மற்றபடி படம் அண்ணாவோட படம் எல்லாமே நல்லா இருக்குன்ற விஷயம் எல்லாமே நல்லா சொல்றாங்க. சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் குறைச்சிருக்கலான்றாங்க வார்த்தை வரைக்கும் தான் வருதே தவிர வேற எதுவுமே யார் மேலேயும் குறையே இல்லை. அந்த வார்த்தை வரைக்கும் தான் வருது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. மெயின் நம்ம தமிழ்நாடுன்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கறது எங்க தெரியுமா? நம்ம கர்நாடகாவோட ரிவ்யூ தான் பார்த்து அவங்க அப்செட் ஆனது ஒரே விஷயம். ஏன்னா நிறைய பேர் நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணினது எல்லாமே கர்நாடகாவோட ரிவ்யூ தான். இந்த அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து அச்சானுங்க. அது எனக்கு கிளீனா பார்த்துட்டேன். இருந்தாலும் படம் நல்லா இருக்கு, நாங்க எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சண்டே நடக்க வேண்டியது கொஞ்சம் எங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு, இல்லைன்னா சண்டே ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கும். அது நடக்காம போயிடுச்சு. இல்ல இன்னும் ஒரு 2 டேஸ்ல வரும் உங்களுக்கு. அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நல்லா பக்காவா நல்லா அப்படியே பெப்பர்லாம் போட்டு தூவி அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. அது சூப்பரா வரும், பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே மிரண்டு போயிடுவீங்க. கர்நாடகால இவ்வளவு பண்ணிக்கலாம். ரஜினி கமலுக்கு அடுத்து கர்நாடகால சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் தான் அதிகமா பண்ணிக்கிறாங்க. அந்த இதுக்கு வந்து நாங்க பெருமைப்பட்டிருக்கோம். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. உங்க ஒர்க்கை பார்த்து நாங்க எல்லாமே இன்ஸ்பைரிங் ஆகும் ப்ரோ. கண்டிப்பா. எப்பவுமே அண்ணனுக்கோசரம் நம்ம செய்யற செயல் வந்து எப்பவுமே இந்த சூழ்நிலையில நம்ம விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பா ப்ரோ. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு எஃப்டிஎஃப்எஸ் எத்தனை மணிக்கு போட்டாங்க? எங்க 6 o'clock பிரதர். ஓகே, அதான் அந்த 4 o'clock அது ஏன்னா அது கொஞ்சம் 4 o'clock தான் இருந்துச்சு. அங்க சிவனா படத்துக்கே வந்து இங்க மார்னிங் ஷோ கிடையாது, ஸ்பெஷல் ஷோ. ஆக்சுவலி சதீஷ் சிவனாக்கு சொல்லுங்க சொல்லுங்க. அன்னைக்கே சொன்னல 6 மணிக்கு தான் போடுவானுங்கன்னு. நீங்க இல்ல தான் சொன்னீங்க பிரதர், போட வேண்டிய இல்ல ஆல்ரெடி இருக்க வேண்டியது. அது என்னன்னா அங்க ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. என்னன்னா அங்க கன்னட அமைப்புலாம் வந்து இந்த மாசம் வந்து கர்நாடகால வந்து இது பண்ணுவாங்க, கன்னட ராஜ்யோத்சவம் வந்துட்டு. இப்போ சிவனா படம் ரிலீஸ் ஆகுது, அவரோடதே இந்த டைம்ல ரிலீஸ் ஆகல. பட் மற்ற படங்களை எப்படி நீங்க 4 மணி ஷோ போடுறீங்க அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஆகி அது ஒரு கேஸ் போட்டு அதனாலதான் நம்மளுக்கு டிராப் ஆச்சு. இல்லைன்னா 4 மணி ஷோ கன்ஃபார்மா இருந்திருக்கும். இங்க அவங்க இஷ்யூனால நம்மளுக்கு அது மிஸ் ஆயிடுச்சு 4 மணி ஷோ. நான் கூட பார்த்தேன் அந்த கர்நாடகா அந்த நியூஸ். 4 மணி ஷோ டிக்கெட் எல்லாம் விட்டாங்க பிரதர். விட்டு கொஞ்சம் புக் ஆயிடுச்சு. புக் ஆகி அப்புறமாட்டிக்கு தான் வந்து இவங்க ப்ராப்ளம் பண்ணவே வந்து 6 o'clock மறந்தது. ஆனா 6 o'clock போட்டாங்க. சிவனாக்கே கிடையாது, இவங்க எப்படி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் ஓடுச்சு.
அந்த ப்ராப்ளம்னால இங்க நான் அது 2 வாரமா சொல்லணும்ட்டு நானும் வரேன். யாரும் மைக் கொடுத்துருந்தில்ல. ஓகே ஓகே, நீங்க பேசுங்க ப்ரோ. உங்களுக்கு தான் மைக்கே, இந்த ஸ்பேஸே உங்களுக்கு தான். பேசுங்க ப்ரோ. ஓகே, ஓகே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். இருக்கிறது நம்ம அண்ணனை பத்தி தான் பேச போறோம். அதுல என்ன இருக்கு? நல்லா வெட்டியா தான் மேல உட்காந்துருக்கீங்க. நீங்க கூட மேல வந்து பேசுங்க, நிறைய விஷயம் பேசுறீங்க. ஓகே ஓகே பிரதர். இன்னொன்னு இன்னொன்னு இங்க நிறைய அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து அடிச்சாங்க. மற்ற ஜாகல எப்படின்னு தெரியல. பெங்களூர்ல இருந்து ரிவ்யூல தான் நிறைய பேர் வந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ நல்லா பாசிட்டிவா இருக்கு பிரதர். இல்ல ஸ்டார்டிங் சொல்றேன் நானு ப்ரோ. நம்ம யார் என்ன வேணா பண்ணிட்டோம், நம்ம அன்பாவே இருப்போம் ப்ரோ. அண்ணே அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே அன்பா என்ன வேணா பண்ணட்டும், நம்ம அன்பாவே இருப்போம். அவ்வளவுதான். எவ்வளவு நாள் நீ பண்ணுவ, எத்தனை படத்துக்கு நீ பண்ணிடுவ? இல்ல அப்படிதான் நான் எல்லாம் சொல்லுவேன். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் நான் இங்கேயே போட்டு பொழப்பேன், நைட் ஸ்பேஸ் போட்டு. அது வேற விஷயம். இந்த ஸ்பேஸ் வந்து அதுக்கானது இல்ல. அவ்வளவுதான். அதனாலதான் அதுக்காக தான் சொன்னேன். இங்க கொந்தளிச்சிருக்காரு அவரே, அமைதியா அவ்வளவு இப்ப சாந்தியா இருக்காரு. ஆமா, இப்பவே நான் தான் வேற ட்ராக்ல போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்தப்பவே நானே திட்டிகிட்டே தான் வந்தேன். ப்ரோ சரத், நான் உங்களுக்கு கோவஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் அப்ப எதுக்கு நான் கோவப்பட்டேன்னா, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல உங்களுக்கு. அவன் கூட்ட வச்சு நீங்க ஸ்பீக்கரை கொடுத்து உட்காந்து பேசிக்கிறீங்க பாத்தீங்களா? அவன் உட்காந்துட்டு இப்ப கூட முந்தைய ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து சூர்யா அண்ணனை அபியூஸ் பண்ணிட்டு ஃபேமிலி அபியூஸ் பண்ணி இந்த நாய்க்கு உட்காந்து கூட்டி வச்சு நீங்க உட்காந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்க. அவன் இங்க வந்து நல்ல மாதிரி இங்க உட்காந்து பேசிக்கிருப்பான். உங்களுக்கு யாரும் தெரியாத பேக்கேடியில திடுறாங்க. பேசிட்டு தெலுங்கு சைட்ல யாருமே பாக்கலன்னு சொன்னாலே அவன் தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். நீங்க வந்து இவன் ஃபேன்ஸ் இவனுங்க இப்ப விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் இவனுங்களால தான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காதீங்க. அவனுங்க இன்னும் பெரிய பூலுன்னு நினைச்சுப்பானுங்க மனசுல. ஒன்னு சொல்றேன் பாருங்க, ஆஃப்லைன்ல வந்து இந்த ஃபேன் அந்த ஃபேன் எதுவும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல என்ன தெரியுது, எந்த தற்கொலை தைலம் எங்க எவன் வந்து கதறிட்டு கிடக்குறா நம்மளுக்கு நல்ல அப்பட்டமா தெரியுது. ஓகேவா? அதனாலதான் நம்ம இப்ப வந்து ஆன்லைன்ல பேசுறோம். ஆஃப்லைன்ல வந்து எவன் இங்க வந்து கதறான் எவன் இது பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க வந்து நான் தான் அஜித் ஃபேன்ஸ் நான் வந்து அடிக்க வந்திருக்கேன், நான் தான் விஜய் ஃபேன்ஸ் நான் தான் அடிக்க தெரியாது நம்மளுக்கு. ஆன்லைன்ல எந்த தற்கொலை இங்க கதறாங்களோ அவங்களதான் போட்டு பேசிக்கிருக்கீங்க. இருங்க பாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பாய். நான் தான் பாத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன், அவன் யாரும் ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் திருப்பி வச்சு கொஞ்சம் இருங்க பாய், கோவப்படாங்க பாய். வேக் ப்ரோ கோவப்பட்டா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏன் கோவப்படணும்ல சொல்றேன். அவர் சொல்றாருல, நம்ம யாருமே ஆஃப்லைன்ல வந்துட்டு இந்த ஃபேன் அடிச்சாங்க அந்த ஃபேன் அடிச்சான்னு சொல்லிடவும் முடியாது. நம்ம வந்து அதுதான் அந்த அளவுக்கு தைரியமா எல்லாம் வந்து எவனும் அடிக்க மாட்டான். நான் இந்த ஃபேன்ரா நான் இந்த ரிவ்யூ கொடுக்கிறேன். ஒரு சில பேர் கதறித்தான் போனாங்க, அது ஒரு மாதிரி போடும் செஞ்சாங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும்தான் ஃபேமிலி ஆடியன்ஸ். அதாவது இந்த பிஜேபிஸ் அதுல உள்ள ஃபேமிலி வர்றவங்க, அப்புறம் இந்த பிஎம்கே இந்த மாதிரி கட்சியில இருந்து வர்றவங்க எல்லாம் வம்புக்குன்னே இந்த டேப்லெட் போட்டு போ அது போட்டு போன்ற மாதிரி பேசுறவங்களுக்குலாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. எதுக்கு வர்றாங்க? அதுக்கு சும்மா நெகட்டிவ் சொல்றதுக்கு தான் செலவு பண்ணியே வரான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க வரவன் எப்பவுமே வந்து நீ என்னதான் மொக்க படத்துக்கு வந்தாலுமே கூட அவன் வந்து நம்ம நல்ல படத்தை பார்க்க வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி சொல்றது, ஒரு எப்படி ஏமாந்துதான் போவானே தவிர உக்காந்துட்டு இவனுங்களை மாதிரி கதை பேசிட்டு உக்காந்து இருக்க மாட்டான். ஓகேவா? இவனுங்கெல்லாம் வந்து படம் நல்லாவே இருந்தா கூட எதையாவது ஒண்ணு இது பண்ணிட்டு வந்து சொல்றவனுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல இந்த மாதிரி எல்லாம் எவனா பேசுறவனை பார்த்தா கைத்தாமட்டிலே ஒண்ணு வச்சிருக்கணும். மொத்த நீ இங்க வந்து அவன் உக்காந்துட்டு எவ்வளவு செலவு பண்ணிட்டு அவன் பேசின்னு இருக்கான். நீ வந்து ஒரு பண்றது அடிச்சதான் ப்ரோ, அது விஷயமே இல்ல. பண்ணா கண்டிப்பா அண்ணன் வரைக்கும் அது பெருசா ஆயிருது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது, அவரு சொல்லி விடுற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு நம்மதுலயே வந்துடுறாங்க. ஒரு விஷயம் பண்றானுங்க வையன், ஒரு விஷயம் பண்றான்னா இவனுங்க வந்து அத ஒரு குறிக்கோளோட தான் பண்றானுங்க. இப்ப அந்த கிழவன் அன்னைக்கு வந்து பேசியிருக்கானு அவன் வந்து உண்மையாவே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவன் வந்து அவனுக்கு அவன் வந்து எதனா ஒரு விஷயத்துல
ப்ரோ அவன் படமே பார்க்கல, கத்திட்டு மட்டும் இருந்திருக்கான். ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு அப்படி ஒரு கூட விஷயம். இருந்திருக்கலாம். அந்த எப்படி கிழவன் சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு படமே படத்துக்கு பார்க்காம ரிவ்யூ கூட சொல்லியிருக்கானா இல்ல ப்ரோ? படமே அதை பார்க்காம கூட வச்சுக்கீங்களா? அதான் படமே பார்க்காம கூட வந்து இந்த மைக்கு முன்னாடி வந்து கத்திட்டு போறவங்களாம் கூட இருக்கிறான். எவ்வளவோ பார்த்துன்னு தானே இருக்கோம் நம்ம. ஓ இல்ல ப்ரோ, ஐஎம் சரி ப்ரோ, அது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கிழவன் நம்ம படத்துக்கு மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருக்கானா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு படத்துக்கு ரெகுலரா ரிவ்யூ அவன் சொல்றானா இன்னைக்கு மட்டும் தாங்க அப்படின்னு நான் பாக்கிறேன், வேற எந்த ரிவ்யூலையும் ப்ரோ. நானுமே ப்ரோ நிறைய அவன் படம் இன்னமும் போடவே நிறைய அவன் ரிவ்யூ இன்னமும் உயிரோட பாக்குறேன். தான் இருக்கானா ஃபர்ஸ்ட் அதுவே நம்மளுக்கு தெரியாது. இப்ப அந்த அந்த வீடியோ அவன் அவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்லாம் நினைச்சு பேசியிருக்க மாட்டான். ஆனா அந்த வீடியோ எப்ப ட்ரெண்ட் ஆச்சோ அவனுக்கு உண்மையே சொல்ல போனா அவனுக்கு என்ன பண்றதுனே தெரிஞ்சிருக்காது. எங்கன்னா இருந்து நம்மள வந்து புடிச்சிருவானுங்களா, எதனாலதான் வந்து பயம் நம்மள எவனா பயம் வந்து இருந்துட்டே கேட்பானா. இருக்கும். அவன் ஆக்சுவலா வந்து அவன் வெளியே தலை காமிச்சிருக்க மாட்டான். இப்ப வரைக்குமே கூட அவன் தலை காமிச்சிருக்க பயந்துன்னு தான் இருப்பான். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ்ல பேசுறப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி, ஒருத்தவங்க எல்லாம் வந்து நான் பேசிட்டு இல்ல ஒன்னே அவனை ஒண்ணுதான், நான் தேடிட்டு ஒன்னே ஒண்ணு இருக்கோம் ப்ரோ. சொல்லுங்கிறேன். என்ன தெரியுமா, நீ ஒரு படத்தை பாக்குற வையன், நீ வந்து ஒரு படத்தை பாக்குறனா, நீ உனக்கு அந்த படம் நல்லா இல்ல, எனக்கு வந்து இதுல இந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ போயிட்டு ஒருத்தரை பைத்தியக்காரன்றது, படம் எடுத்தவனை திட்டுறது, அந்த படத்தை தயாரிச்சவனை திட்டுறது, நடிச்சவனை திட்டுறது, இதுக்கெல்லாம் உனக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தான்? நீ கொடுத்த அந்த 200 வந்து உனக்கு இந்த டிக்கெட்ல வந்து எழுதி கொடுத்தாங்களா? படம் நல்லா இல்லைன்னா உட்காந்து நீ நடிகரை திட்டலாம், தயாரிப்பாளரை திட்டலாம். ப்ரோ அது இன்னொன்னு யாரா அது கிடையாது ப்ரோ. சொல்றது? எல்லாமே சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா, சூர்யா மும்பைக்கே போயிடலாம். அப்ப சூர்யா மும்பைல இருக்கிறது, சூர்யா இல்ல இல்ல படம் இங்க நான் என்ன இப்ப அதுலயே கேக்குறேன், உனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அந்த அவர் தாய் மும்பைக்கே தெளிவாவே சொல்லிட்டாரு. அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு. இத்தனை நாள் அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்கிட்ட இருந்தாங்க. ஸோ நான் வந்து என் ஒய்ஃப்காக தான் நாங்க போனேன்னு தெளிவாவே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இவங்களுக்கு இப்ப அவன் அதுதான் சொல்றேன் பாரு. ப்ரோ இல்ல ஒரு ப்ரோ, இதெல்லாம் ப்ரீ பிளான் நியூட்ரலா இல்ல ப்ரோ, வந்து ப்ரீ ஒருத்தன் படம் பிளான் தான் பார்க்க ப்ரோ எல்லாமே. வந்தவன், நியூட்ரலா ஒரு படம் பார்க்க வந்தவன் படம் நல்லா இல்லைன்னு சொல்றவன் அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் பேசணும்னு இங்க அவசியமே கிடையாது. அவன் ஒரு மும்பைக்கு போட்டோம், துபாய்க்கு போட்டோம், இல்ல சிங்கப்பூர் போட்டோம், அமெரிக்கா போட்டோம், எங்க வேணா போட்டோம். இன்னைக்கு வந்து சூர்யா நான் துபாய்க்கு போயிட்டாருன்னு பேசுறான்ல, இதே இங்க இருக்க டாப் ஆக்டர் ஒரு 2 பேர் வந்து துபாயில ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான், இன்னொரு லண்டன்ல ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான். அதை பத்தி எல்லாம் இந்த நான் என்ன பேசுவானா இங்க? பேசுனா சூத்தடி விழும். அதை பேசலாம். உனக்கு வக்கு புண்டை இல்லைன்னும் போது நீ சூர்யாவை பத்தி மட்டும் அதை மட்டும் டார்கெட்டரா நீ பேசுறனா, அப்ப நீ அவரால் வந்து நீ ஏதோ ஒரு விதத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அவர் பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து உனக்கு பிடிக்கல, ஆமா அவர் நியாயமா பண்ண விஷயம் கூட உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீ அவரால் வந்து பின்னாடி சூத்தெரிஞ்சு இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்திருக்க, நேரங்காலம் ப்ரோ. வரும்போது அதான் நான் ப்ரோ, வந்து என்னோட அயன் சூர்யா ரிவ்யூ ப்ரோ, காட்டுன்ட்டு. அவனை வந்து தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. 2-3 ஸ்பேஸ்ல நான் பேசுறப்ப அதுதான் சொன்னாங்களே. அவன் ஆள் அந்த இடத்துல இல்லன்ற மாதிரி தான் இன்ன வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் தேடிட்டே இருக்கேன் ப்ரோ. நான் அப்படி ஆக்சுவலா அவன் என்ன எங்கேயாவது தெரியுமா இருக்கும், சிக்கினான்னா ஒரே நிமிஷம். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, அவன் லோக்கல் ஆளா தான் இருப்பான். ஓகேவா? ரொம்ப ம், எங்கேயும் ரொம்ப லாங்லாம் இருக்க மாட்டான், லோக்கலா தான் இருப்பான். நான் அன்னைக்கே கூட அதை சர்ச் பண்ணேன். அது தேட்டர் வந்து இதுதான், அந்த காசி டாக்கீஸ்ல ஆமா அந்த தேட்டர் தான் அது. காசி தேட்டருக்கு பின்னாடி இருக்கலாம் அவங்களோட இன்னொரு தேட்டர், அந்த தேட்டர் தான் அது. அது சரி. பின்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தா அந்த நம்பர்ல வந்து இதோட கான்டாக்ட் ட்ரூ காலர்ல இதான் வந்தது. ம். காசி டாக்கீஸ் தான் அது. அங்க இருக்க லோக்கல் தான் எவனோ தான் அதை பண்ணியிருக்கான் அவன். பயங்கரமா சர்ச் பண்ணிருக்க துப்பறிவாளர் மாதிரி. வேற என்ன பண்றது? தூக்கி ஒருத்தனை சொருகணும். பிடிக்கணும்னா எப்படி வேணா பிடிக்கலாம். ஓகேவா? அதான் ப்ரோ. ஆனா நம்ம அந்த பசங்க வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நாங்க அந்த ஏரியான்ற மாதிரி ஏரியா வர கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனா அந்த ஏரியால வந்து அவன் இருக்கிற மாதிரியே தெரில. நாங்களுமே பார்த்துட்டே தான் இருக்கோம். அவன் சிக்கனான்னா கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி இருக்கு, இல்லைன்னா அவனுக்கு அடி இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்களே. நான் என்ன சொல்றேன், அடிக்கலாம் கூடாது. இப்ப இப்ப இதே மத்த ஃபேண்டம்லாம் இது பண்ணாங்கன்னா அவன் என்ன பண்றானுங்க, அடிக்கிறானுங்க, நீ வந்து வீடியோ போடுன்றானுங்க. கம்ப்ளைண்ட் நீ ஒண்ணும் இல்ல, பண்ணிடுங்க. நீ கூட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன்ல விடு. அவன் அடிக்கணுமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நீ போலீஸ்க்கு ஒரு டிமாண்ட் வச்சிரு, எனக்கு வந்து அவன் சைடு இருந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வேணும், கண்டிப்பா வேணும். அவன் இதே பொது வெளியில தானே இவ்வளவு பேசியிருக்கான். அதே மாதிரி எவ்வளவு அசிங்கமா பேச முடியும். அதே பொது வெளியில அவன் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ்க்கு ஒரு டிமாண்ட் வச்சிடணும். அவன் கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். ஓகே ஓகே. நீ அவனை போயிட்டு இப்போ புடிச்சு அடிக்கிறதெல்லாம் வந்து எல்லா ஃபேண்டமும் அதே தானே பண்றான். அப்போ உனக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவனை ஒரு கிழவனை கண்டுபிடிச்சு அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இல்ல அவனை கிழவனை அடிக்கணும்ன்றதுனால இல்ல, அவன் அந்த வார்த்தை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு அடிக்கணும்ன்ற. அதுதான் சொல்றேன்ல. இப்ப ஒரு போலீஸ் சப்போர்ட்டோட நீ அந்த ஒரு விஷயத்த மூவ் பண்ணும்போது நாளைக்கு எவனா ஒருத்தன் அதை பேசுறதுக்கு கண்டிப்பா போயிடுவான்ல.
அதான் இந்த ஐடியாவை இனிமே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கையில மட்டும் அவன் சிக்கினான்னு வைங்களேன். ஏன்னா அவன் பேசுனதுல எல்லாமே ரொம்ப இன்டென்ஷனோட பேசுன மாதிரிதான் இருக்கு. ஏதோ நான் அந்த உங்க படத்தை அளவுக்குலாம் பார்த்து பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற அதுதான் அந்த மாதிரிலாம் அளவுக்குலாம் பேசுனது. பேச தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட். நீ வந்து மும்பைக்கு போலாம், நீ வந்து சென்னைக்கு போலாம், நீ வந்து ஒருத்தரை வந்து நீ இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்றதுக்கு நீ யாரா முத? நீ வந்து ஒரு 200 ரூபா போட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டனா நீ வந்து எல்லாரையும் வந்து பெரிய நீ இங்க அவருக்கு போலாம் அங்க புடிங்கன்னு போலாம்னு நினைப்பு. சொல்ற அளவுக்கு, நீ வந்து பைத்தியம் சொல்ற அளவுக்கு, நீ வந்து அவனை திட்டுற அளவுக்கு உனக்கு ரைட்ஸ் குடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல தேட்டருக்காரன் குடுத்துட்டானா உனக்கு வந்து? ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிடலான்னு நினைச்சாராம் அவரு. ஸ்கிரீனை கிழிச்சா தேட்டருக்காரன் உன் சொத்தை கிழிச்சிருப்பாங்க. அதுதான் நான் கேக்குறேனே. இப்ப நீ கீச்சிட்டு போயிடுவ, உங்க அப்பா விட்டு ஸ்கிரீனா அது? நீ போயிட்டு உனக்குன்னு ஒரு உன் வீட்டுல போய் ஸ்கிரீனை கட்டு, போய் ஸ்கிரீனை கட்டிட்டு அங்க போயிட்டு நீ ஸ்கிரீனை கிழி பெட்ரோல் ஊத்தி கொளுத்து, இல்ல போயிட்டு குடும்பத்தோட அங்கேயே தூக்கு போட்டு சாவு. உன்னை எவன் கேட்டான்? யாருன்னா வந்து கேட்க போறாங்களா? ஊரா மூட்டு ஸ்கிரீனை வந்து கீழ்ப்பாரான் இவரு, இருக்கிறவன் வந்து வேடிக்கை புண்டை பார்த்துன்னு உட்காந்து இருப்பானா? அந்த சொட்டை அந்த ஆனா நம்ம தனியா போட்டு இதுலயே ட்விட்டர்லயே போடலாம் ப்ரோ. அவன் போட்டோ போட்டு எங்கன்னு தேடி அவனெல்லாம் பிடிச்சி நொறுக்குறதுலாம் ஈஸியா நடந்துரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பண்றதுக்கு கூட அது ஈஸியா நடந்துரும். ஆனா அது அன்னைய அளவுக்கு போயிரும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே சில பேர் வந்து அதை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு இல்ல இப்ப அதை இந்த ஒரு வாட்டி விட்டாலுமே அது மறுபடியும் கண்டினியூ ஆகும் தானே? அப்பயே பேசணும், யாரும் வந்து கண்டுக்கல, இதுக்கப்புறம் நம்ம பேசலாம், எவன் கண்டுப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகும் தானே? ஆமா, அவனுக்கு அந்த ஒரு தைரியம் வந்துரும்ல. அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அவன் ஒரு இல்ல நம்மள இப்படி பண்ணிட்டாங்கன்னு அது சொல்லிட்டு எப்ப எந்த வந்து ஆக்டருமே இதுக்கெல்லாம் மும்பைக்கு சப்போர்ட் பண்ண போவேன்னு மாட்டாங்க. சொன்னான் பாத்தியா, அப்பயே தெரிஞ்சிச்சு. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு காசி தியேட்டர்ல வந்து இந்த பேனரை கீழ்ச்சாங்களா? இவன் விஜய் இதை கீழ்ச்சாங்களா? யார் அஜித் இதை கீழ்ச்சாங்களா? ரீ ரிலீஸ் ஏதோ ஒரு பேனர் கீழ்ச்சாங்க. இப்ப அதே சம்பந்தப்பட்ட ஆக்டர் என்ன, நீங்க போயிட்டு அவனை அடி நீ உதனா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. விட்டு போ. அவனோட எப்படி சொல் நாலேஜ் அவ்வளவுதான், அவனோட நாலேஜ் அவ்வளவுதான். அவனெல்லாம் கண்டுக்காம விட்டு போங்கன்னு தான் எல்லா ஆக்டரும் அப்படிதான் சொல்லுவாங்க. யாரும் போயிட்டு அதுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ போயிட்டு அவனை பிடிச்சி அடி, அவனை வந்து இது பண்ணு எந்த ஆக்டர் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ, சிக்காமையா போயிருவான். சங்கி பயலுக ஓடி இப்படி திர்றாங்க. எனக்கு அது அவங்க வேலையா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, அது அவனுங்க வேலையா தான் இருக்கும். அந்த அவங்க ஒண்ணு சொல்லிட்டாலும் இன்ன வரைக்கும் கடிச்சிட்டு கிடக்குறாங்க பாருங்க. அதுலயும் தெளிவாதான் சொன்னாங்க, நீ வந்து கோயிலுக்கு செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த செலவு பண்ற மாதிரி இதுக்கு செலவு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. செலவு பண்ற காசு மாதிரி இதுலயும் செலவு பண்ணுங்க. அப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல, அப்படி நல்லா இருக்காங்க எல்லாமே. அப்புறம் அவங்க சொல்லாம என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு நீ கொட்டுற 5000 கோடி 10,000 கோடி கொட்டுற, தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல்லையும் சொன்னாங்கல்ல ப்ரோ. ஒரு ஊர்ல இருக்கிற கோயிலோ, இன்னைக்கு ஊர்ல இருக்க கோயிலோ இல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு உருப்படி மயில் இருக்கா? ஒரு பாத்ரூம் சரியா இருக்கா? ஒரு குண்டையும் கிடையாது. அப்படி சரியா இருக்குன்னு சொல்றவன அந்த பாத்ரூம்குள்ள 3 மணி நேரம் கட்டி போட்டு வைக்கணும். இவங்களை போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இவங்க போய் ஒரு செக்அப் பண்ண சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க. அங்க பேசுற விளக்கண்ணைய இங்க ஒரு மயிலும் பண்ண மாட்டாங்க. இந்த தாயில் மேலுங்க ஒண்ணு இவங்களுக்காக ஒரு அகேன்ஸ்டா ஒண்ணு பேசிட்டா கடிச்சுட்டு கிடப்பாங்க. புரிய மாட்டேங்குது பாத்தீங்களா? அதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. நமக்காக தான் ஒருத்தங்க பேசுறாங்கன்னு புரியல பாத்தீங்களா? இந்த சங்கீதா எளிமைனா உள்ளுக்குள்ள வந்துடவே கூடாது. வந்தாங்கன்னாவே வேணா எப்படி வந்தான் தெரியல. இந்த அண்ணாமலைன்னு தாயிலிப்பே வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா அவனை மதிக்க கூட மாட்டாங்க. ஏன் பாக்குறியா அவ்வளவு டியூட் போடுறாங்கயா இந்த படத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு. நீ வேற நாட்டுல எவ்வளவு தமிழ்நாட்டுல கட்சியில இருந்தே காசு கொடுத்து போட விட்டுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அத பத்தி எவனும் போட்டு பேசுனா இங்க ஒரு படத்துக்காக இவங்க வந்து ஒருத்தன் இது சொல்லிட்டான்னு உட்காந்துட்டு நீங்க வந்து படம் எப்படா வரும் எப்படா அடிப்போன்னு தெரியும். அந்த பார்லிமெண்ட்ல அங்க வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க அவங்க தலைவனைய. அங்கேயே அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அதுக்கு பதில் ரிப்ளை கொடுக்க முடியல. ஆனா இங்க வந்து எவனா சொல்லிட்டேன் அதை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கதறிட்டு கிடக்காங்க. அதனால என்னமோ அவங்க பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிறான். என்னன்னு தெரியல.
விடுங்க பாத்துக்கலாம். இல்ல நம்ம மனசே இவ்வளவு பண்படுறது அண்ணன் மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும் ப்ரோ அண்ணலாம் அதுக்காகவே பிஜேபிக்காரங்களோட நீங்க வேணா ஒண்ணு அவங்க பாருங்களேன். இதுல படம் வந்து மதத்தை இல்ல உள்ள இல்ல இல்லையா படம் அவங்கள ஆஃப்டர் ரொம்ப ஓடிடி தூண்டுறது ரிலீஸ் வந்து யாருன்னா இல்ல ஒண்ணு படம் இல்லையா ஆஃப்டர் ஒரு ஓடிடி நிமிஷம் ரிலீஸ் வந்து ரொம்ப எஸ்டி கஷ்டமா பிரிண்ட் இருக்கு. வந்துருச்சு வையேன், எல்லாம் ஓசியில பாத்துட்டு அப்ப கருத்து தூக்கிட்டு வருவானுங்க பாரு. என்ன படம் நல்லா தானே இருந்துச்சு, இந்த படத்தை எதுக்கு அடிச்சானுங்க, இந்த படத்தை எதுக்கு இவ்வளவு இது பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தூக்கிட்டு வருவானுங்க. இவனுங்க லைக்ஸுக்காகவும் இவனுங்க ரீட்வீட்ஸுக்காகவும் அன்னைக்கு தூக்கிட்டு வருவானுங்க படத்தை அப்பயுமே ஓசியில உட்காந்து பார்த்துட்டு. ஆமாமா அப்பயுமே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, அவங்களோட ரீச் கிடைக்குதுன்னு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து நல்ல எண்ணத்துக்காக கிடையாது. சரி ப்ரோ, நீங்க பேசிட்டு இருங்க. நைட் ஸ்பேஸ் சரி போடுறீங்களா விவேக் ப்ரோ? வேகனா நீங்க ஸ்பேஸ் போடுறீங்களா? நான் அந்த வேலை இருக்கு. இல்லையா, நான் கொஞ்சம் ஒர்க்ல சரி இருக்கேன். நைட்டு ஃப்ரீ ஆயிருவீங்களா? போடுவான் சரத்து நவீன போடுவான். சரி நைட் அண்ணா நைட்டு போடுவாங்க, போட்டீங்கன்னா வரேன். யாராச்சும் போட சொல்லிட்டோம். சரத்னா சாரி, நான் கோவஸ் கொடுக்க முடியல, நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன், வரலண்ணா. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, அயன் சூர்யா ப்ரோ, பாய் ப்ரோ, எல்லாருக்கும் பாய் ப்ரோ. விவேக் ப்ரோ பாய் ப்ரோ. சரத்னா கேக்குதாண்ணா? கேக்குதான்னு தெரியல அவருக்கு. வேகனா கேக்குதாண்ணா? கேக்குது. அது ஒண்ணு இல்ல, அது வந்து அதான் டாபிக் ஏதாவது போச்சுன்னா தூக்கி விட்டுற ஐடியா. சரி ரைட். நானும் அதான் சொல்றேன், அதுதான் கேட்டது. அடிக்கிறானா அடிச்சிட்டு இருக்கட்டும், நம்மளாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவங்கள கண்டுக்கிட்டா அவனுக்கு இம்ப்ரெஷன் தான் கூடும். அதை நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதை ரீகோட்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒருத்தன் பாசிட்டிவா போறானா அதை ரீகோட்ஸ் பண்ணுங்க, அவனுக்கு இம்ப்ரெஷன் கூடாலும் கூட்டம். நெகட்டிவா போறானா கண்டுக்காதீங்க, அவ்வளவுதான். நானா ஒருத்தன் கமாண்டுக்கும் போய் உட்காந்துருக்க மாட்டேன், ஒருத்தனையும் போட்டு கடிச்சிருக்க மாட்டேன் எப்பயாச்சும் தான். ஆனா அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இவங்களை போட்டு கடிச்சிட்டு எதுக்கு போறான், எல்லாம் கேப்ஷனை போட்டுட்டு இம்ப்ரெஷனுக்கா அலையுதுங்க நாய்ங்க. அதான் நானும் சொல்றேன், அவங்களை நீங்க கண்டுக்காதீங்க. விவேகனா நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. போய் பார்த்தா எல்லாம் 10 ஃபாலோவர்ஸ் 50 ஃபாலோவர்ஸ் 100 ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க இதையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். அதான் நீங்களே ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, எல்லாம் அந்த அவங்களுக்கு குட்டு நீங்க குஞ்சானுங்களா திரும்பி இது கொடுக்காங்கண்ணா. அவங்களுக்கு அட்டென்ஷன் ஏன் கொடுக்கீங்க? விட்டுருங்க. நம்ம கொடுக்கலையா, நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணுமையா, இப்ப கொடுக்க கூடாது. நீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்குங்க, நம்மளுக்கு ஒரு வருடம் வரும், அன்னைக்கு வந்து இந்த சூர்யா பென்சிட் வந்து வரும், ஓகேவா? அதை அன்னைக்கு பண்ணுங்க கரெக்டா. சரி ரைட், விடுங்க. இல்ல அவங்க நம்மள நடிக்காங்கன்னா அதே விஷயத்தை எடுத்து நம்ம அவங்களை அடிச்சோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதுக்கு தான் நானும் சொல்றேன். என்ன தஞ்சையார் ஒண்ணு இருக்கியா? அவர் இருக்காரு கேட்டுதான் இருக்காரு. அவரு படத்துல எவ்வளவு மெம்பர் எடுத்துலாம் பாத்துட்டு இருக்காரு. புரியல. வட சென்னை பிளடி பகருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஐயோ பிளடி பகர் பாத்துக்கலாமே அப்படின்ட்டு. ஏன் அந்த படம் என்னாச்சு? நல்லாவே இருக்குல்ல? இல்ல நல்லா தானே இருந்துச்சு. அதான் எல்லா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது கஷ்டம் தானா, கொஞ்சம் பேருக்கு. ஆனா போக போக காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்குண்ணா. இல்ல காமெடி நல்லா எடுத்திருப்பாங்க, பட் என்னன்னா அவங்ககிட்ட வேற ஒரு மாதிரி எடுத்து பார்த்தாங்க, அது கிடைக்கலன்னாங்க. ஆனா எதுவுமே ஓடல அந்த படம். இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? அமரன் மட்டும் தான் மட்டையில போனவங்களா? சென்னையிலயாச்சும் மெயினான ஏரியால ஒரு 2 தேட்டர்லயாச்சும் கொடுத்துருக்கலாம் ஐயா. ஆனா ஓடிடில வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? அதுக்குள்ளேயுமா வர்றாங்க? பிளடி பகர் சேட்டிலைட் சன் டிவி ஏற்கனவே வித்துட்டாங்க அவங்க. எங்க நான் ஓடிடில வரலையா, அப்புறம் எடுத்தாங்க. ஆனா எந்த தேட்டர்லயும் ஓடலன்னு தான் நினைக்கிறேன். இருங்க சென்னையில பாக்குறேன். அது ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம படமும் ஒண்ணு வந்துச்சு, ஸ்கிரீன்ஸ் அதிகமாச்சு. அதுக்கடுத்து அமரன் நல்ல ஒரு பாசிட்டிவா போனனால என்ன பண்ற, அந்த படம் ஒண்ணு அவ்வளவுக்கு ஒர்க் அவுட் அவருக்காகவே வச்சு ஓடணும்னா தான் என்னோட ஆசை. அவன் முகுந்துக்காக, அவன் வரதராஜன் அவருக்காக வச்சு ஓடணும். அவருக்காக ஓடணும் தான் நான் பாக்குறது. அந்த படம் இவ்வளவு இன்னைக்கு அந்த படம் இவ்வளவு டாக்ஸா இவ்வளவு சக்சஸ் ஆன காரணமே அந்த பயோபிக் அவர் கதை எடுக்கிறதுனால இன்னைக்கு ஓவரால் ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு ஒரு இது போச்சு. ஃபேன் ஃபைட் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு மனுஷனுக்காக வச்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டியாச்சும் ஓடணும். அந்த இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும்.
நம்ம அந்த படத்தை எங்கேயா அடிச்சாங்க, இல்ல அங்கேயே இல்ல அடிக்கலாம். சொல்றேன் அவங்க இந்த எஸ்கே ஓடுதுல இப்ப ஃபேன்ஸ் என்ன நல்லா இல்ல ஏய் எஸ்கே ஃபேன்ஸ் இந்த விஷயத்தை வச்சு எல்லாம் என்னதான் ஓடுது தூக்கிட்டு நல்லாதான் வந்தாலும் சரி போகுதுயா. இல்ல எனக்கும் சொல்றாங்க கமெண்ட்ல வந்து ஒரு சில பேர் கமெண்ட் நானும் பாத்திருக்கேன். இதுல எல்லாம் எதுக்கு கங்குவா படத்துக்கு அமரனே போலாம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துக்கு நான் கண்டுக்கிறதே கிடையாது. இல்ல ப்ரோ அது வந்து நான் ரிப்ளே கூட போட்டிருப்பேன். இல்ல ப்ரோ அமரன் வந்து டிசர்வ்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் மேஜர் முகுந்த். இந்த விஷயத்த நாங்களும் கண்டுக்கவே மாட்டோம். நீங்க என்னதான் சொன்னாலும் கரெக்ட் தான். இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தருக்காக ப்ரைடுக்காக நம்ம போட்டுதான் நானும் அதை கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தையும் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அதுல அவங்கள குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். தஞ்சை அருண் ப்ரோ வேலையில இருக்காரா? சரி ப்ரோ ப்ரோ வேற எதுவும் இருக்கா ப்ரோ டாபிக்? ஓகே வேற ஒன்றும் சரி ஓகே ப்ரோ. வேற ஏதாவது பேசணும்னா வாங்க. தஞ்சை தஞ்சை அருண் கூப்பிடுறாங்க ப்ரோ. குட்டி குச்சா அவரு கேட்டுட்டு தான் இருக்காரு. சரத்னா அவங்களதான் கேக்குறாங்க ஸ்பேஸ் போடுறீங்களான்னு. 9 போல போடுவோம். கேரளா பாக்ஸ் ஆபீஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சரி சரி ரைட் ரைட் ரைட். அடுத்து ஸ்பேஸ் போடலாம். நான் பாய் 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 பாய். நல்ல நேரமா?